ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ட்ராவலுக்காக என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பேக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறோம். நாங்களும் இவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி ஒரு 3 மணி போல் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறதா ஐடியா இருந்தது. பட் ஆனால் பசங்களை கூப்பிட்டு போகிறதால கார் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அச்சு பாப்பா வந்து ஸ்லிப்பரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, வரும்போது வீட்டிலேருந்து வரும்போதே வந்து அறுத்துட்டாங்க. அதனால அவங்க அப்பா வந்து காரை இங்கே பார்க் பண்ணிட்டு வேக வேகமாக ஸ்லிப்பர் வாங்கலான்னு தான் போயிருக்காங்க. என்ன பண்ண ஸ்லிப்பரை? அவள் வந்து ஸ்லிப்பர் வந்து அறந்துருச்சுன்னு சொல்லி அம்மா வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டா. ஸோ அதை தான் வந்து அவள் அப்படி சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து புது ஸ்லிப்பர் வாங்கி போட்டுட்டு நாங்கள் வந்து இவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ட்ரிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி லாங்லாம் போவாங்க. நாங்களாம் அந்தளவுக்கு போக மாட்டோம். ஸோ இந்த வாட்டி எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்ததுனால நாங்களும் இவங்க கூட சேர்ந்து போகிறோம். அவங்களோட 2 கிட்ஸு, நம்மளோட 2 பசங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே போயிருந்தோம். ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவே இருப்போம். எங்கே போனாலும் இவங்க ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக பழகிறது. ஸோ பிளான் பண்ணி வெளியே போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க கூட மட்டும்தான். இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா இது வண்டலூருக்கு போகிற ஹைவே. இது வந்து எங்கள் வீட்டு பக்கமாக இருக்கிறதுனால ஸோ நாங்கள் இந்த ஹைவேவை பிடிச்சே கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே. பிரதுக்குட்டி வந்து அவங்க அப்பா கூட வழக்கம் போல் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டாரு. அவரு வந்து செம்ம ஜாலி, செம்ம என்ஜாய்மெண்ட் அவருக்கு காரில் போகிறது அப்படின்றதுனால. இப்போலாம் வந்து நான் மொபைலை எடுத்துட்டாவே அவன் வந்து ஹாய் காட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ வழக்கம் போல் மாங்காய்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு. ஸோ போகிற வழியில் இதெல்லாம் சொல்லி கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் இந்த செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஜூஸ் ஷாப்பில் வந்து நிறுத்தினாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனை ஆன் பண்ணி கேமராவை ஆன் பண்ணி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்ததுனால வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க, எங்கே வந்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறியே அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு நம்ம வேலை ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதெல்லாம் காதுலேயே வாங்காமல் நான் பாட்டுன்னு வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஜூஸ் ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடனே கூல்ட்ரிங்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரே அழுகை. ஸோ வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா கோலி வச்ச மாதிரி இருந்தது. நம்ம பிரதுக்குட்டி கூட அவருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு சின்ன பாட்டில் வாங்கி கொடுத்து பசங்களுக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அவங்களும் குடிச்சிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்றதுனால குட்டீஸ்லாம் வந்து டயர்ட் ஆகாமல் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. யாருமே வந்து சொன்னங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லேட்லாம் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் வந்து பசங்க வந்து ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்பயுமே கிட்ஸுக்கு வந்து ஷேரிங் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி தரணும். ஸோ நாங்கள் வந்து குழந்தைங்க வந்து ஒன்றா வந்திருக்கும் போது தனித்தனியாக ஒருத்தருக்கும் வாங்கி தரல. ஸோ பிரெட் ஆம்லேட் ஒன்றா வாங்கி கட் பண்ணி பிளேட்டில் வச்சிட்டோம். ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டீ குடிக்காமல் நம்மளால இருக்க முடியாது இல்லையா? ஸோ டீ தான் ஆர்டர் பண்ணி ஸ்ட்ராங்காக குடித்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட் வந்து பசங்க சாப்பிடும் போதே சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம சென்னையில் இருக்கிற டேஸ்ட்டை விட அங்கே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த கடையில். ஸோ அதனால் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டோம். நான் வந்து வீடியோக்காக நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டோடு வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கார் எடுத்து இதோட டின்னருக்கு தான் வந்து காரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சு. குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அச்சுக்குட்டிக்கு வந்து ஜர்கின்லாம் போட்டுட்டு நானுமே பார்த்திங்கன்னா ஷால்வை கொண்டு போயிருந்தேன். ஸோ அதை வந்து போத்திக்கிட்டோம். நாங்கள் வந்து விண்டோலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா காரில் பாதி பேருக்கு வந்து அந்த ட்ராவல் டைமில் வரும் இல்லையா? ஸோ வாமிட்டு அந்த மாதிரி சென்சேஷன். ஸோ அது வந்து இருக்கும். எனக்குமே அது இருக்குது. அதனால் நாங்கள் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே தான் வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்துமே பார்த்திங்கன்னா குழந்தை வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு சொல்லி நம்ம மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. பிரதுக்குட்டியும் தூங்கிட்டு இருந்தார். தூங்கி எழுந்து அவர் முழிச்சு பார்க்கும்போது இருட்டாக என்னடா பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்தார். இங்கே வந்து அச்சுக்குட்டி அப்புறம் இன்னொரு குட்டியும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பெட்ரோல் பங்க்கில். அதுக்கப்புறம் என்னடா இது மேலே பார்த்தா ஒரு மாதிரி குண்டு குண்டாக காய் இருக்கே அப்படின்னு பார்த்தா அது வந்து முழு நெல்லிக்காய் செடியாம். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குற முழு
முழு நெல்லிக்காய் செடி. நான் அப்போ கூட நம்பலை. அதுக்கப்புறம் கீழே ஒரு காய் விழுந்திருந்தது, அதை எடுத்து பார்த்தேன். அதையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் டைம் வந்து 7:30 8 o'clock கிட்ட ஆச்சு. ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வழியில் வந்து நல்ல ஹோட்டலாக இருந்ததுன்னா வந்து டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு நிறைய மாலை போட்டு போகிறவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போனோம். ஆனால் அங்கே குழந்தைங்களுக்கு இட்லி அந்த மாதிரிலாம் இல்லை, ஒன்லி பரோட்டா தோசை தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி பரோட்டா சாப்பிட்றவங்க பரோட்டா சாப்பிடுங்க. நான் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. ஸோ அச்சுக்குட்டிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோசை தான் வாங்கி ஊட்டினோம். அப்படி இருந்தும் பிரதுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் பரோட்டா சாப்பிட்டதுனால எனக்கும் வேணும்னு ஒரே ஆடம். அவருக்கு வச்சு கொடுத்தேன். அவர் அதையே பிச்சு பிச்சு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணார். அவன் வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபீடிங்கில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். ஸோ என்னை வந்து ஊட்டவே கூடாது அப்படின்றான். இருந்தாலும் நம்ம ஊட்டாமல் எப்படி இருக்க முடியும். நான் வந்து அதுக்கப்புறமா வலுக்கட்டாயமாக அவனுக்கு ஒரு தோசையை வந்து ஊட்டி விட்டேன். பாப்பா வந்து அப்போ தான் தூங்கி இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரே அவளுக்கு ஃபுட்டே வேண்டான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்து அவளுக்கு வந்து ஊட்டி விட்டார். ஸோ அப்படியே அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட திருச்சி ரீச் பண்ணுறதுக்கு இருக்கோம். ஸோ திருச்சி ரீச் பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock. வழியில் எங்கேயுமே ஒரு டீ கடை கூட இல்லை. ஸோ இங்கே தான் இருந்தது அப்படின்றதுனால எல்லாருமே இறங்கி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம் கார்லேருந்து. ஸோ இறங்கி கொஞ்சம் நேரம் அப்படியே கை காலெல்லாம் உதறி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்து முழிச்சதும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேனே, எதுக்கு காரை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தால் சைடில் தம்பியும் சிலுங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தம்பியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் தாங்க வச்சுருந்தாங்க. அவங்களே ஷோல்டரில் போட்டு வச்சு தட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். வீடியோஸை பொறுத்த வரைக்கும் என்னை விட அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃப் தான் ஆர்வமாக வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீ இதை எடு அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டீயும் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருந்தது, நல்லாவே இஞ்சி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காஞ்சி கதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ வழக்கம் போல் வீடியோ ரிலேட்டடாக தான் கலாய்ச்சிக்கிட்டு டீக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டீயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வண்டி வந்து இதோட ராமேஸ்வரம் கிட்ட தான், நம்ம எங்கே போனோமோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நிற்கும்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே போய் சேர்கிறதுக்கு விடிய காலையில் 3 மணி ஆச்சு. 3 மணி ஆனவுடனே தூங்கிட்டு இருந்த குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டாங்க. எங்களுக்கு காலையில் 10 மணிக்கு தான் ஃபங்க்ஷனு. சரி போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான்னு பார்த்தா பிரதுக்குட்டி எழுந்துட்டான், அச்சு பாப்பா எழுந்துட்டாங்க, அவங்களோட பசங்களும் எழுந்துட்டாங்க. ஸோ குட்டீஸ் இருக்கும்போது ஒரு குட்டி முழிச்சிட்டு இருந்தால் கூட இன்னொரு குட்டி தூங்க மாட்டாங்க. 4 பேருமே நல்லா ஆட்டம், சுத்தமாக தூக்கம் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக சிவராத்திரி மாதிரி இருந்தது எங்களுக்கு. சரி தூங்கவே இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி ஆகிடுச்சு. சரி குளிச்சுட்டு வந்துடலாம், ஒருத்தராக குளிக்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தோடனே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு டீலாம் போட்டு கொடுத்தாங்க. டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் தலையெல்லாம் காய வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். சுட்டி டிவியெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்காக வந்து அந்த கார்ட்டூன் ப்ரோக்ராம்லாம் வச்சாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. பிரதுக்குட்டிக்கும் வந்து பால் ஆற்றி கொடுத்தேன், அவரும் குடித்தார். நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ அழகாக வந்து எல்லோரும் வந்து சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து ஒரு 15 minutes ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். பிரதுக்குட்டியை வந்து ஃபஸ்ட்டே கிளப்பி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து ரெடியாகி வெளியே வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் கிளம்ப ஆரம்பித்தோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் தான். ஸோ எங்களை வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் போனோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக இருந்தது. எங்களோட ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா பிங்க்காக இருந்தது. இதெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட்லாம் பிளான் பண்ணல. அவங்களுக்கு வந்து அவங்க எல்லோ கலர் தீமில் வந்து ட்ரெஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க, வேர் பண்ணாங்க. நானும் பாப்பாவும் ஒரே மாதிரி இருக்கலாம்னு சொல்லி பிங்க் கலரில் இது பண்ணியிருந்தோம். பட் ஆனால் பிரதுக்குட்டியும் அவங்க அப்பாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்றது அங்கே தான் வந்து எனக்கே ஷாக்காக இருந்தது. ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து அமைஞ்சிருச்சு. இது சடன்னாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து பிங்க் ஃபேமிலியாக அப்படி இருந்தோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்குள்ளே வந்து கார் வந்து பார்க் பண்ண முடியாது. ஸோ கார் வந்து ஒரு 4-5 வீடு தள்ளி அங்கே ஒரு காலி இடம் இருந்தது. ஸோ அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து தான் வந்தோம். ஏன்னா அது வந்து சின்ன இடம், மழையினால் 2 பக்கமும் கொஞ்சம் தண்ணி வேறு நிற்கிது. நம்ம அச்சு பாப்பாவோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தீபாவளிக்கு வந்து எடுத்த ட்ரெஸ் தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து
அவங்க பாட்டி வீட்டில் எடுத்து கொடுத்தாங்க. பாப்பாவோட அவுட்லுக் வந்து இதுதான். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சத்திரத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். சத்திரத்துக்கு போகும்போது அங்கங்கே பெரிய பெரிய பேனர் கட் அவுட்டுன்னு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் தான் லேட்டாக கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் நாங்கள் போகும்போது ஆட்களே வரல. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்திருந்தோம். அவங்க வந்து 10:30 மணி அப்படின்னு சொல்லியிருந்தது எதற்காகனா அப்போ தான் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்காவது வருவாங்க அப்படின்றதுனால சீக்கிரமாக சொன்னாங்களாம். ஆனால் போனதும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்த தட்டுலாம் எடுத்துகிட்டு போனாங்க. கீழே இருந்து பார்க்குறத விட மேலே இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம வீடியோஸ்க்கு வந்து கரெக்டாக ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து மாடியில் போய் நின்று இதை வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழங்கள்லாம் வச்சு தட்டுங்க, அதான் வரிசை தட்டு மாதிரி வந்து நல்ல பேண்டெல்லாம் வச்சு விக்கி மவுஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வரிசை தட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாலாம் கவர் பண்ணலங்க. ஏன்னா யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் நம்ம வந்து எதையும் கவர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து அவங்க ஃபேஸ்லாம் வந்து காட்ட வந்து அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக எதை முடியுமோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பேண்ட் வந்து வாசிக்கும் போது பிரதுக்குட்டிக்கு வந்து டான்ஸ் தான் அவர் ரொம்ப ஜாலியாகிட்டார். எழுந்து நின்று ஆடணும் அப்படின்னாங்க. அவங்க அப்பா வந்து சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு இருந்ததுனால அவர் பாட்டுனா ஆடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மேலே போயிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல் அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஃபுட்டுக்கும் அவங்க ஃபுட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து 3ஆம் தேதி எடுத்தது. அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து சில இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதா பிளான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பை.